மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய நிறுவனத்தில் NIEPMD மாற்றுத்திறனாளிகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் தேசிய அளவிலான கண்காட்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை முட்டுக்காட்டில் இயங்கி வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனமானது NIEPMD திறன்களம் எபிலிட்டிஸ் ஹப் என்ற தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளால் உருவாக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமையும் 28/2/2023 அன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏற்பாடு செய்திருந்தது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களது தனித்திறமையால் பொருட்களை உற்பத்தி செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றனர். மேலும் அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக அவர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை சந்தைப்படுத்திடவும் பொதுமக்கள் முன்னிலையில் தேசிய ஊனமுற்றோர் மேம்பாட்டு நிதியுதவியுடன் இக்கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கண்காட்சியில் 60 அரங்குகளை இந்தியாவில் உள்ள 23 மாநிலங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்கள் தயாரித்த பொருட்களை காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முனைவர் ஆனந்தகுமார், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர், தமிழ்நாடு அரசு அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக திரு கராத்தே ரவி, இந்திய நிறுவன மேம்பாட்டு சேவை இணை இயக்குனர், குரு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் திரு கோவிந்தராஜ், NIEPMD செயற்குழு உறுப்பினர் திரு ஜான் ஜெயக்குமார், துணைத் தலைவர் தென்மண்டலம் பரிவார் சென்னை மற்றும் திருமதி செந்தில்குமாரி, செங்கல்பட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இங்கு நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் திரு நெக்சிகேதா ராவுட், இயக்குனர், முனைவர் அமர்நாத், துணை பதிவாளர், அலுவலர்கள், பெற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியை மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவியர், சிறப்பாசிரியர்கள், தொண்டு நிறுவனங்கள், மறுவாழ்வு மருத்துவ சமூக வல்லுநர்கள் மற்றும் பலர் பார்வையிட்டனர். தள்ளி